வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. மின்சார கட்டணத்திற்கு அவசர நிவாரணம், சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. கடலுக்கு செல்ல அனுமதி இல்லை, மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல். கடும் காற்றுடன் பலத்த மழை, நாட்டின் சில பகுதிகளில் 2 நாட்களாக மின்தடை. இலங்கையில் நாடாளுமன்றில் ஈரான் ஜனாதிபதிக்கு மௌன அஞ்சலி. பேருந்து சில்லில் சிக்கி பரிதாபமாக பலியான 10 வயது பாடசாலை மாணவி. ஒரு கருவில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்ததாய் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சம்பவம். சடுதியாக குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். ஜாழ்ப்பாணத்தில் பயங்கரம், இளைஞர் மீது போலீசார் வாழ்வெட்டு. ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும், அதற்கு முன்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை அவர் எழுதவுள்ளதாகவும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை சரத் பொன்சேகா ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராது தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக தனது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் அவர் பயணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் அவர் தனது பிரச்சாரத்திற்கு முன்பாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை எழுதவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. நீர்த்தேக்கங்கள் அனைத்தும் நிரம்பி நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்திற்கு நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவிக்கையில் 20ஆம் தேதிக்குள் நீர்மின் உற்பத்தி 31% அதிகரித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார அலகு ஒன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பல நாள் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் இதனை தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அத்துடன் தற்போது கடற்தொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை மாற்றத்தினால் கடும் காற்று, பலத்த மழையுடனான வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் சில பகுதிகளில் 2 நாட்களாக மின் தடைப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா, வலப்பனை, கொத்மலை, கங்குராங்கேத்து மற்றும் அப்பகமுவு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தொடர்ச்சியான மழையும் பலத்த காற்றும் வீசுகின்றது. இதன் காரணமாக வலப்பனை பிரதேசத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் 2 நாட்களாக வலப்பனை, ரூபகா மற்றும் தெரிப்பேயே ஆகிய பிரதேசங்களில் வீதியோரங்களில் காணப்படும் பாரிய மரங்கள், மின்சார இணைப்பு வயர்கள் மீது சரிந்தும் முறிந்தும் விழுந்து மின் கம்பங்களும் உடைந்துள்ள நிலையில் இப்பிரதேசத்திற்கான மின் விநியோகம் முற்றாக தடைப்பட்டுள்ளது. கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் தமது தொழில்சார் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். கிராம உத்தியோகபூர்வ சேவையை ஸ்தாபிக்காமை, தனித்துவமான சம்பளம் கிடைக்காமை, கிராம உத்தியோகத்தர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் போன்ற பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும், கடந்த சில நாட்களாக உத்தியோகபூர்வ விடுமுறை மற்றும் வேலைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தரின் சேவையானது 8 மணித்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை எனவும், நீண்ட காலமாக அவர்களது தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் பலர் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்தார். இவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின்படி சொர்க்கவாசல் திறக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பின்னர் ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் வேண்டுகோளுக்கிணங்க அமைச்சர்கள் உட்பட அனைவரும் மறைந்த ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணம் குறித்து இரங்கல் தெரிவித்தார். தூதரகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கலாநிதி அலி ரெசா டெல்ஹோய் மற்றும் பணியாளர்கள் வரவேற்றனர். பொருளாதார மாற்ற சட்டமூலம் மற்றும் பொது நிதி முகாமைத்துவ சட்டமூலம் ஆகியன இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2 முக்கிய சட்டமூலங்களை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் பொது நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அதன் மூலம் எதிர்கால பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கவும் இந்த யோசனைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். புதிய கருவாத்தோட்டம் பிரதேசத்தில் தனியார் பேருந்து ஒன்றின் சில்லில் சிக்கி பாடசாலை மாணவியொருவர் இன்று காலை துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். மல்கொல்ல படிதலாவ பகுதியை சேர்ந்த 10 வயதுடைய பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புதிய கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடகன் தென்ன பிரதேசத்தில் பேருந்தில் இருந்து இறங்கி குறித்த பேருந்துக்கு முன்னால் வீதியை கடக்க சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மாணவி புதிய கருவாத்தோட்டம் பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதிய கருவாத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு கருவில் 4 குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி எனும் தாயே இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் வகையிலான ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் திருமதி பே மைதிலி உட்பட வைத்தியர்கள் தாதியர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சூழலில் 4 குழந்தைகள் பிறக்கும் செயல்பாடானது 5,70,000 அம்மாக்களிலேயே இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலமே அவ்வாறான விடயமும் சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையான கருத்தரிப்பு சுகப்பிரசவமாக 4 குழந்தைகளை இந்த தாய் பிரசவித்ததானது மருத்துவத்துறையில் மிகவும் அரிதான விடயமாக பார்க்கப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். பிறந்த 4 குழந்தைகளும் மிகவும் சுகதேக ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் இதனை அரிதான பிறப்பாக கருதுவதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் திருமதி கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். இதே நேரம் தமது பிரசவத்திற்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது தமக்கு சகல வழிகளிலும் உதவியவர்களுக்கு 4 பிள்ளைகளை பிரசவித்த தாயார் இதன்போது நன்றி தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இந்த விலை குறைப்பை லங்கா சதோச நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் இப்பொருட்களை அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நெத்தலி 1 கிலோ 145 ரூபாவால் குறைந்து புதிய விலை 950 ரூபாவாகவும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாவினால் குறைந்து புதிய விலை 250 ரூபாவாகவும், மேலும் 1 கிலோ கடலை 38 ரூபாவினால் குறைந்து புதிய விலை 450 ரூபாவாகவும், 1 கிலோ வெள்ளை சீனியின் புதிய விலை 275 ரூபாவாகவும் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. நலன்புரி உதவிகளை வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீடித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். சிறப்பு வர்த்தமானி அறிவித்தலின்படி ஜூன் 30, 2026 வரை நன்மைகளை பெறும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அறிவிக்கப்பட்டபடி பலன்கள் பெற தகுதியுள்ள ஒரு பிரிவினருக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. மற்றொரு பிரிவினருக்கு இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிவாரண பலன்கள் வழங்கப்பட இருந்தது. ஆனால் ஜனாதிபதியினால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நிவாரண
பலன்களுக்கு உரித்தான சிலருக்கு 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30 வரையிலும் ஏனையோருக்கு 2025 ஜூன் மாதம் 30 வரையிலும் பலன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்து ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை இந்து சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2016 ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டார். இதனடுத்து இன மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் மாதம் 28 கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் குறித்த தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் அளித்துள்ளனர். அத்தோடு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகொட அத்தே ஞானசார தேரர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனமும் ஜனாதிபதியிடம் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் தொல்புரம் மத்தியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது. வாள்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் 22ஆம் இலக்க விடுதியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தாமரை கோபுரம் பௌத்த கொடியில் உள்ள வர்ணங்களில் ஒளிரும் என தாமரை கோபுர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை வியாழக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை கோபுரம் ஒளிரும். கொழும்பு தாமரை கோபுரத்தில் பிரமிக்க வைக்கும் காட்சிகளுடன் வெசாக் பண்டிகையை கொண்டாடுமாறு நிர்வாகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் வெசாக் தினங்களில் பல்வேறு வகையான கலை அனுபவத்தை பெறலாம் எனவும் தாமரை கோபுர நிர்வாகம் அறிவித்துள்ளது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வரும் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினரால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியரின் பொருளாதார நிலைமையை கருத்திற்கொள் MCA கொடுப்பனவை அதிகரி, கல்விசாரா ஊழியர்களை மாற்றான் வீட்டு பிள்ளையாக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். தொழிற்சங்க கூட்டுக்குழுவினருடன் இணைந்து ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.